நடுவர் அவர்களே, துவக்கத்திலே நீங்களே சொல்லிவிட்டீர்கள். இன்றைய தினம் சிங்கம், புலி, இந்த கரடி, நரிகள் இவைகளெல்லாம் எதற்காக அடித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், பணம் என்கின்ற அந்த மாமிசத்தை எப்படி தங்கள் பக்கம் அபகரித்துக் கொள்வது என்பதற்காக ஒன்றன் மீது ஒன்றாக பிடிந்து பிராண்டி கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. பணம் பாதாளம் வரை பாயும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பணம் இன்றைக்கு சில வேதாளங்கள் கையில் மாட்டிக்கொண்டதால், அதுவும் கத்தை கத்தையாக கட்டுக்கட்டாக கண்டெய்னராக மாற்றிக்கொண்டதால் 2 முறை தமிழ்நாட்டிலே நடக்கப்பட வேண்டிய தேர்தலே தள்ளி போடப்பட்டிருக்கிறது. அதாயே அவங்களுடைய பணம் செய்திருக்கிறது. நோகாம நொங்கு திங்கிறவங்க அப்படிங்கிறது நீங்க பார்த்துருக்கீங்களா யாருன்னு? அதை உட்காந்துருக்காங்க அந்த 3 பேருங்க, அவங்களுக்கு தான். அது பச்சை சட்டை போட்டிருக்காரு, அவர் தான் தலைவர். எப்படி உழைக்காம சாப்பிடலாங்கிறத அவர் சொல்ல வந்திருக்கிறாரு. நடுவர் அவர்களே, அப்பவே ஔவையார் பாடிட்டாங்க, பாடுபட்டு தேடி பணத்தை சேர்த்து வைக்கும் கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டு இங்கு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார் பாவியால் அந்த பணம் என்று. அதில் ஔவையார் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. பாடுபட்டால்தான் பணத்தை சேர்க்க முடியும் என்கின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, உழைத்தால்தான், பாடுபட்டால்தான் அந்த பணம் கூட நிலையாக நம்மிடத்திலே இருக்க முடியும். அடுத்ததாக இன்னொன்று, உங்களெல்லாம் பார்த்து கேட்குறேன், நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்களுடைய பணத்தை வைத்து கொண்டு நீங்கள் கட்டிலை வாங்கலாம், மெத்தையை வாங்கலாம், உங்களால் தூக்கத்தை வாங்க முடியுமா? உங்களுடைய பணத்தை வைத்துக் கொண்டு மருந்தை வாங்கலாம், மகிழ்ச்சியை வாங்க முடியுமா? உடைகளை வாங்கலாம், உறவுகளை வாங்க முடியுமா? நிலத்தை வாங்கலாம், நிம்மதியை வாங்க முடியுமா? சொத்துக்களை வாங்கலாம், சுகத்தை வாங்க முடியுமா? ஒரு காலம் அவைகளை வாங்க முடியாது. நடுவர் அவர்களே, டால்ஸ்டாய் என்கின்ற மிகப்பெரிய தத்துவ ஞானி, அவரிடத்திலே ஒருவன் போய் கடன் கேட்கிறான், ஒரு 10 ரூஃபில் கடன் கொடுங்க அப்படின்னு. அவர் கேட்கிறார் உடனே, உன்னுடைய கை விரலில் ஒன்றை வெட்டித்தா ஒரு 10 ரூஃபில் தரேன். அது எப்படி கை விரலை வெட்டி தர முடியும்? இல்லைன்னா ஒரு கையே வெட்டி கொடு, 500 ரீஃபில் தரேன் அப்படிங்கிறார். என்னங்க இப்படிலாம் கேட்குறீங்க? இல்லை ஒரு கண்ணை கொடு, 1000 ரீஃபில் தரேன் அப்படிங்கிறார். அதெல்லாம் எப்படிங்க சாத்தியமாகும்? இப்படிப்பட்ட விலை மதிப்பில்லாத செல்வங்களை உன்னிடத்திலே வைத்துக்கொண்டு அடுத்தவனிடம் கடன் கேட்டுக்கொண்டு அலைகிறாயே, போய் உழைத்து சம்பாதித்து பிழைப்பை நடத்து என்று டால்ஸ்டாய் சொல்கிறார். இன்றைக்கு மிக புகழ்பெற்ற அந்த வாக்கியத்தை எல்லோருக்கும் தெரியும், எல்லோரும் நாம் அறிவோம். வெறுங்கை என்பது மூடத்தனம், 10 விரல்களும் மூலதனம் என்கின்ற கவிஞர் தாராபாரதியுடைய கவிதை இன்றைக்கு பல இடங்களிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றன. கலைஞருடைய வாழ்க்கையை எடுத்துக்கலாம். கலைஞர் அழகாக சொல்றார், நெஞ்சுக்கு நீதி முதல் பாகத்தில் அருமையாக சொல்றார், இந்த வாழ்க்கை என்பது ஒரு சுழலுகின்ற பந்து, அந்த பந்தை நாம் தான் உதைத்து ஆட வேண்டும். நாம் உதைத்து ஆடாவிட்டால் பிறர் நம்மளை உதைப்பார்கள் என்று எழுதுகிறார். வாழ்க்கை ஒரு போராட்டம், ஆனால் என்னுடைய வாழ்வே ஒரு போராட்டம், போராட்டமே எனக்கு வாழ்க்கையாகி இருக்கிறது என்று தலைவர் அவர்கள், கலைஞர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகிய உழைப்பினுடைய மகத்துவம் அப்படிப்பட்டது. அதே போல் அப்துல் கலாம் ஒரு உதாரணம் போது நடுவர் அவர்களே, ராமேஸ்வரத்திலே சாதாரண ஒரு படகோட்டியினுடைய மகனாக பிறந்த அப்துல் கலாம் பின்னாளிலே இந்திய திருநாட்டினுடைய ஜனாதிபதியாக, குடியரசுத் தலைவராக உயர்ந்து இந்தியாவுக்கே பெருமை சேர்த்தாரே, அது அவருடைய மகத்தான உழைப்பல்லவா? ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலே வரக்கூடிய பத்திரிகை கட்டுகளை வாங்கி அவைகளை இல்லங்கள் தோறும் கடைகள் தோறும் எடுத்து விநியோகித்துக் கொண்டிருந்தாரே, அவருடைய உழைப்பால் அல்லவா அவர் பெயர் பெற்றார், சாதித்தார் என்பதை மறக்க முடியுமா? திருக்குறள் என்ன சொல்லி இருக்கிறது? தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இந்த ஒரு குறள் போதும் ஐயா. தெய்வத்தாலே முடியாது போனாலும் கூட நாம் எந்த அளவிற்கு உழைக்கிறோமோ நிச்சயமாக அந்த அளவிற்கு தேவையான பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்கின்ற ஒன்றை திருவள்ளுவர் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் நடுவர் அவர்களே. ஒன்று, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், இதுக்கு சரியான பதிலை நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கு ஒரு நாடு போற்றக்கூடிய, ஏன் அகில உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து தமிழரும் போற்றக்கூடிய ரசிக்கத்தக்க ஒரு நடுவராக நீங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, இதற்கு காரணம் உங்கள் அப்பா தாத்தா சேர்த்து வச்ச சொத்தா இல்லை உங்களுடைய கடின உழைப்பா? இதுக்கு பதில் சொல்லுங்க நடுவர் அவர்களே. எங்க அப்பா தாத்தா ஒரு 1000 தென்னை மரத்தை எழுதி வச்சிருந்தா நான் அங்கே தேங்காய்க்கு விலை போட்டு சந்தையில் உட்காந்துருப்பேன். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என்னுடைய முன்னோர்கள் அவங்க என்னை உழைத்து படிக்க வச்சதுனால தான் இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேனே ஒழிய அவங்க
எழுதி வைக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, வேற என்னத்தை போய் எழுதி வைக்கிறது. ஆகவே இவங்களே சொல்லிட்டார், நடுவர் அவர்களே சொல்லிவிட்டார்கள். அவங்களுடைய தந்தையாருடைய கடின உழைப்பு, வேர்வை சிந்தி உள்ளபடியே நிலத்திலே சிந்தக்கூடிய வேர்வை இருக்கிறீர்களே அந்த முத்துக்கள், அதுதான் உண்மையான பணத்தை நாம் சம்பாதிக்க சிந்தக்கூடிய ஒன்று என்பதை ஐயா அவர்கள் அழகாக சொல்லிவிட்டார்கள். தாஜ்மஹாலாக இருக்கின்ற ஆக்ராவிலே எழுப்பப்பட்டிருக்கின்ற தாஜ்மஹாலாக இருக்கட்டும், தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கட்டும், கரிகாலன் கட்டி வைத்த கல்லணையாக இருக்கட்டும், நம்முடைய கலைஞர் அவர்கள் முக்கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய குமரிமனையிலே எழுப்பி இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் இன்றைக்கு வரலாற்றிலே நிலைத்து நிற்கின்றன. என்ன காரணம் என்று சொன்னால் அதனுடைய பின்னணியிலே உழைப்பு என்கின்ற ஒன்று இருக்கின்ற காரணத்தினால்தான் நிலைத்து நிற்கிறது என்பதை நான் இங்கே சொல்லி, பெரியவங்களே நடுவர்களே வந்திருக்கக்கூடிய எழுதுரை நன்மை, மடிப்பு கலையாம உடை போடுறது பெருசு இல்லை, மதிப்பு குறையாம உழைக்கிறதா பெருசு. மதிப்பு குறையாமல் என்றைக்கு எவன் உழைத்து வாழ்கிறானோ அதுதான் உண்மையான அர்த்தமுள்ள ஒரு வாழ்வு. அந்த வாழ்வு ஒன்றுதான் நாட்டையும் வீட்டையும் முன்னேற்றம் என்று சொல்லி, முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்கின்ற கவிதை வரிகளை நினைவு கூர்ந்து ஒரு அருமையான பாடல், எனக்கு பிடித்த பாடல், அதை மட்டும் பாடினார். சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, சிக்கு மங்கு செச்சப்பப்பா, சிக்கு மங்கு செச்சப்பப்பா. ஆகவே நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்குள்ளை, நரும்புவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, பன்னரம்பின் இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர் குழைக்க காணுகின்றோம், என் வாழும் பிறர் குழைக்க வேண்டும் வேண்டும் என்று சொல்லி, உழைப்பே நாட்டையும் வீட்டையும் முன்னேற்றம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.